சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிங்கப்பூர் சிவகிருஷ்ணா ஆலய திருமுறை ஓதுவாமூர்த்திகளுக்கும் அமைப்பாளர்களுக்கும் அற்புதமாக திருமுறைகளை பயின்று வருகின்ற மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நம்பி ஆரூரர் ஒரு தடவை பூச நேரத்தில் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயத்தை உங்க கூட பகிர்ந்து கொள்ளுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது, நம்பி ஆரூரருடைய ஒரு பதிகத்தில் சொல்லியிருப்பாங்க, காழிப்பிள்ளையார்ல இருந்து, அப்பர் பெருமான்ல இருந்து, கணம்புல்லர்ல இருந்து, கண்ணப்பர்ல இருந்து இவங்க எல்லாரும் குற்றம் செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஆலவாய் பதிகம் நம்ம காழிப்பிள்ளையார் அருளி செய்ததுல பார்த்தீங்கன்னா அத்தனை பிற சமய கொள்கைகள் இருப்பதை நாம பார்க்குறோம். அதை பற்றின ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு பூச நேரத்தில் இதை உட்காந்து படிக்கும்போது ஏதோ ஒரு நெருடல் இருந்தப்ப நம்பி உணர்த்தின ஒரு விஷயம், இது உங்க கூட நம்ம பகிர்ந்துக்கிற விஷயம். என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு அப்படின்னா, இதை நான் வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினாரு. அந்த பிற சமய கொள்கைகள், பிற சமயவாதிகள் அப்படிங்கிறத வெளியில தேடாம எனக்குள்ள தேட வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். எனக்குள்ள தேடுறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆத்ம விசாரம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அதாவது செல்ஃப் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்ற அந்த சுய பரிசோதனை, அதை செய்யணும். இந்த மீமாம்சகர்கள் அல்லது சமணம், பௌத்தம் இவங்களெல்லாம் நாம் எங்கே தேடுறது அப்படின்னா, வெளியில் இருக்கிறவங்கள பற்றின பாடல்களாக அந்த காலத்தில் அமைத்தார்களோ என்னமோ தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் அப்படித்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஏன்னா நாம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிறோம். அந்த கொள்கையில் யாராவது ஒருத்தர் மீறினாங்க அப்படின்னா, நான் சொல்லி நீ செய்யலைல்ல, நான் இனி உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறோம். யோசிச்சு பாருங்க, இதுதானே கண்டு முட்டு கேட்டு முட்டை நாம் ஏன் வெளியில் போய் தேடணும்? நாமளே அதைத்தான் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்ததுன்னா, பிற சமய கொள்கைகளை நாம் மறுக்கிறத நிறுத்திட்டு நாமளே நம்மை சரி செய்து கொள்ளுவோம். திருமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னா, வெளியில் இருப்பவர்களை திருத்துவதற்காக கிடையாது, நம்மை நாமே திருத்திக் கொள்ளுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருமுறைகள். ஒவ்வொரு திருமுறை பதிகங்களை நாம் படிக்கும் போதும், ஒவ்வொரு பாட்டை படிக்கும் போதும், ஒவ்வொரு வரியை படிக்கும் போதும், ஏன் ஒவ்வொரு சொல்ல படிக்கும் போதும், சாமி இதில் எனக்கு என்ன கொடுக்குறாரு, அவருடைய திருவடியை அடைகிறதுக்காக எனக்கு இதில் கொடுக்கப்படுகின்ற பாடம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சதுன்னா, உணர ஆரம்பிச்சதுன்னா, அதற்கு பிறகு ஆனந்தமே தனிதான். நாம் வெளியில் உள்ளவங்களை திருத்த முயற்சி செய்யும் போது தான் கோபம் வரும், ஆத்திரம் வரும், நம்மளால் செய்ய முடியலையேங்கிற இயலாமை வரும். அந்த இயலாமை காரணமாக நாம் நம் முன்னேற்றத்தையே தடுத்து கொள்ளுவோம். இந்த திருமுறைகள் கொடுத்தது நாம் பிறரை திருத்துவதற்கு கிடையாது, நாம் நம்மை திருத்திக் கொள்ளுவதற்காக. அப்ப இந்த பிற சமய கொள்கைகள் அப்படிங்கிறத வெளியில் தேடாமல் நம்மிடம் நமக்கு உள் தேட ஆரம்பித்தால் நாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற முடியும். பெருமானின் திருவடியை கூடிய சீக்கிரத்தில் அடைய முடியும். இந்த உண்மையைத்தான் நமக்கு அருளாளர்கள் உணர்த்தினாங்க. இப்போ எடுத்து படிச்சு பார்ப்போம் நம்ம திருமுறைகளை. இந்த கண்ணோட்டத்தில் எத்தனை விஷயங்கள் நமக்கு பெருமான் புரிய வைக்கிறாருன்னு பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் மல்க, சாமி இவ்வளவு ஒரு கருணை எனக்கு கொடுத்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறத தவிர நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக, நமக்காக, நம்மேல் அன்பு கொண்டு பெருமான் கொடுத்து அருள் செய்த அறிவுரைகள் அப்படிங்கிற மாதிரி தான் திருமுறைகளை நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அற்புதமான ஒரு செய்தியை நம்மளுக்கு அன்னைக்கு நம்பி உணர்த்தினார். இன்று உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.